10 நிமிஷத்தில் ஒரு சூப்பர் டேஸ்டி அண்ட் ஜூஸியான பாஸ்தா எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி அரைச்சி போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு 3 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், 2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் கொதித்து வந்தக்கப்புறமா இது கூட பாஸ்தாவை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். வேக வைக்க வேண்டிய இல்லை, அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே இப்போ நான் ஒரு ஸ்பூன் ஆரிகனோ, ஒரு 2 ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் காலத்துக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுருங்க. அவ்வளோதான், பாஸ்தா உங்களுக்கு சூப்பர் டேஸ்டியான ஜூஸியாக கிடச்சிரும். கண்டிப்பாக சூடாக சர்வ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிவிடுங்க. பாய்.